வணக்கம். நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, ஏன் சில பாட்ட கேட்டா மட்டும் அவ்ளோ சந்தோஷமா இருக்கு? இல்லனா ஒரு கஷ்டமான முடிவு எடுக்கும்போது உங்க மனசு எப்படி தான் வேலை செய்யுதுன்னு? இது மாதிரி கேள்விகளுக்கு பின்னால இருக்கிறதாங்க உளவியல். இன்னைக்கு நம்ம எண்ணங்கள், உணர்வுகள், செயல்கள் இது எல்லாத்துக்கும் பின்னால இருக்கிற அறிவியல நாம அலசி ஆராய போறோம். வாங்க உளவியலோட இந்த பல உலகங்களுக்குள்ள ஒரு பயணம் போலாம். சரி, முதல்ல உளவியல்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, இது நம்மளோட நடத்தை, நம்ம மனசோட செயல்பாடு, இது எல்லாம் பத்தின ஒரு அறிவியல். இது ஏதோ சும்மா தத்துவம் பேசுறது இல்ல. நம்மள எது இயக்குதுன்னு அறிவியல் ரீதியா ஆராயற ஒரு துறை. இந்த அடிப்படை புரிஞ்சாதான் நாம அடுத்து பார்க்க போற எல்லா விஷயத்துக்கும் இது ஒரு சாவி மாதிரி. இந்த பயணத்துல நாம வழி தவறி போகாம இருக்க இதோ நம்மளோட மேப். முதல்ல மனசோட அடிப்படையான விஷயங்களை புரிஞ்சுக்கலாம். அப்புறம் நம்ம ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட அனுபவங்களையும் சவால்களையும் பத்தி பார்ப்போம். அடுத்து நிஜ உலகத்துல உளவியல் எங்கெல்லாம் பயன்படுதுன்னு பார்ப்போம். கடைசியா இந்த எல்லா புள்ளிகளையும் இணைச்சு ஒரு முழுமையான சித்திரத்தை உருவாக்குவோம். வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். இங்க தான் நாம உளவியலோட அஸ்திவாரத்தையே பார்க்க போறோம். எப்படி ஒரு பெரிய பில்டிங் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன்ல நிக்குதோ, அதே மாதிரி மனச பத்தின நம்ம புரிதலுக்கான அடிப்படை கற்கள் இதுதான். இந்த பகுதியில நாம கேட்க வேண்டிய முதல் கேள்வியே இதுதான். பேசிக்கா நம்ம மனசு எப்படி வேலை செய்யுது? நாம எப்படி ஒரு விஷயத்த பார்க்கறோம், எப்படி கத்துக்கிறோம், எப்படி யோசிக்கிறோம்? வாங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்ற உளவியல் கிளைகளை பத்தி பார்க்கலாம். இந்த அடிப்படைகளை புரிஞ்சுக்க நாம 4 முக்கியமான தூண்களா பார்க்க போறோம். பொது உளவியல், பரிசோதனை உளவியல், உயிரியல் உளவியல், அப்புறம் அறிவாற்றல் உளவியல். இதுல ஒவ்வொன்னும் மனசோட ஒரு வித்தியாசமான ரகசியத்தை நமக்கு காட்டும். இந்த பொது உளவியல ஒரு பில்டிங்கோட ஃபவுண்டேஷன் மாதிரி நினைச்சுக்கோங்க. இது மொழி, கலாச்சாரம்னு எல்லாத்தையும் தாண்டி நம்ம எல்லார்கிட்டயும் பொதுவா இருக்கிற மனசோட விதிகளை பத்தி படிக்குது. உதாரணத்துக்கு நாம எல்லாரும் எப்படி ஒரு புது விஷயத்த கத்துக்கிறோம், இல்ல ஒரு பழைய நினைவை எப்படி திரும்ப ஞாபகத்துக்கு கொண்டு வரோம்னு இது ஆராயுது. இதுதான் மத்த எல்லா துறைகளுக்குமே பேஸ். இதுதான் உளவியல வெறும் யூகமா இல்லாம ஒரு பக்கா சயின்ஸா மாத்திர விஷயம். பரிசோதனை உளவியல்னா லேப்ல முறையான சோதனைகள் செஞ்சு ஒரு குறிப்பிட்ட நடத்தைக்கு இதுதான் காரணம்னு துல்லியமா கண்டுபிடிக்கிறது. உதாரணமா சரியா தூங்கலைனா நம்ம ஞாபக சக்தி எப்படி பாதிக்கப்படுதுன்னு சோதனைகள் மூலியமா நிரூபிக்க முடியும். இங்கதான் மனசும் உடம்பும் ஒன்னு சேருது. நம்ம டென்ஷனா இருக்கும்போது ஏன் நம்ம ஹார்ட் பீட் அதிகமாகுது? இல்ல சாக்லேட் சாப்பிட்ட உடனே ஏன் சந்தோஷமா ஃபீல் பண்றோம்? நம்ம மூளை, ஹார்மோன்ஸ், ஜீன்ஸ் இதெல்லாம் நம்ம உணர்ச்சிகளையும் நடத்தையையும் எப்படி கண்ட்ரோல் பண்ணுதுன்னு ஆராயறது தான் உயிரியல் உளவியல். உங்க மனச ஒரு செம பவர்ஃபுல் சூப்பர் கம்ப்யூட்டர்னு கற்பனை பண்ணி பாருங்க. அந்த கம்ப்யூட்டரோட சாஃப்ட்வேர் எப்படி வேலை செய்யுதுன்னு ஆராயறது தான் இந்த அறிவாற்றல் உளவியல். அதாவது நாம எப்படி யோசிக்கிறோம், ஒரு புதிரை எப்படி விடுவிக்கிறோம், ஒரு புது மொழியை எப்படி கத்துக்கிறோம்னு இது எல்லாத்தையும் இது ஆராயுது. ஓகே, ஃபவுண்டேஷன்லாம் பார்த்தாச்சு. இப்போ கதை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா மாறப்போகுது. நாம கத்துக்கிட்ட அறிவை வச்சு நம்ம ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட வாழ்க்கை பயணத்தை பத்தி பார்க்கலாம். நாம எப்படி வளர்றோம், வாழ்க்கையோட சவால்களை எப்படி எதிர்கொள்றோம், அதிலிருந்து எப்படி மீண்டு வரோம்னு ஆராயலாம் வாங்க. இது நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப பர்சனலான ஒரு கேள்வி. பிறப்புல இருந்து முதுமை வரைக்கும் நம்ம வாழ்க்கை எப்படி உருவாகுது, மனரீதியான பிரச்சனைகளை சந்திக்கும் போது என்ன நடக்குது, இந்த மாதிரி ஆழமான கேள்விகளை தான் அடுத்த சில ஸ்லைட்ல பார்க்க போறோம். நம்ம லைஃப் ஜேர்னியை புரிஞ்சுக்க நம்ம 5 முக்கியமான பகுதிகளை ஆராய போறோம். குழந்தையிலிருந்து நாம எப்படி வளர்றோம், மனநல சவால்கள், தீவிரமான பிரச்சனைகளுக்கான சிகிச்சை, நம்ம அன்றாட சிக்கல்களுக்கு தீர்வு, அப்புறம் நம்ம மனசுக்கும் உடம்புக்கும் இருக்கிற தொடர்பு. நம்ம லைஃபையே ஒரு முழு நீள சினிமாவா பார்த்தா எப்படி இருக்கும்? அதுதான் இந்த வளர்ச்சி உளவியல். பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும், ஒரு குழந்தை முதல் வார்த்தை பேசுறதுல இருந்து, ஒரு டீனேஜர் தன்னோட அடையாளத்தை தேடுறது வரைக்கும், ஒரு வயசானவங்க தன்னோட அனுபவங்களை பகிர்ந்துக்கிறது வரைக்கும், நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்தையும் இது ஆராயுது. சில சமயம் நம்ம மனசு சில சவால்களை சந்திக்கும் இல்லையா? மன அழுத்தம், பதட்டம் மாதிரியான நிலைகளை புரிஞ்சிக்க ஒரு அறிவியல் அடிப்படையே இந்த துறை கொடுக்குது. ஒரு நடத்தை ஏன் வழக்கத்துக்கு மாறானதா கருதப்படுது, அதோட அறிகுறிகள் என்னன்னு ஆராயறதும் மூலமா சரியான உதவியை கொடுக்க இது முதல் படியா இருக்கு. இதுல நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கு. வாங்க அதை தெளிவுபடுத்திக்கலாம். மருத்துவ உளவியல் ஸ்கிசோஃப்ரேனியா மாதிரி ரொம்ப தீவிரமான மனநோய்களை கண்டுபிடிச்சு அதுக்கு சிகிச்சை கொடுக்கறதுல கவனம் செலுத்துது. ஆனா ஆலோசனை உளவியல் வேலை டென்ஷன், உறவு சிக்கல்கள் மாதிரி நம்ம அன்றாட வாழ்க்கை பிரச்சனைகளை சமாளிக்க உதவுது. முக்கிய வித்தியாசம் பிரச்சனையின் தீவிரத்துல தான் இருக்கு. நம்ம மன ஆரோக்கியத்தை உடல் ஆரோக்கியத்திலிருந்து பிரிக்கவே முடியாது. இந்த சக்தி வாய்ந்த தொடர்பை தான் சுகாதார உளவியல் ஆராயுது. உதாரணத்துக்கு தொடர்ச்சியான மன அழுத்தம் எப்படி நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்குது, ஒரு பாசிட்டிவான மனநிலை நோயிலிருந்து சீக்கிரம் குணமாக எப்படி உதவுது, இது மாதிரி கேள்விகளுக்கு இது பதில் சொல்லுது. நம்மள முழுமையா ஆரோக்கியமா வச்சுக்க உதவுது. இதுவரைக்கும் ஒரு தனி மனுஷனை பத்தி பார்த்தோம். இப்போ கேமராவை கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி நாம வாழ்ற இந்த சமூகத்தையும் உலகத்தையும் பார்க்கலாம்.
நம்ம கிளாஸ் ரூம், ஆஃபீஸ், கோர்ட் வரைக்கும் உளவியல் எப்படி பயன்படுதுன்னு இந்த பகுதியில் ஆராயலாம். நாம யாரும் தனியா ஒரு தீவுல வாழல, இல்லையா? நாம குழுக்களா வாழறோம், வேலை செய்றோம், கத்துக்கிறோம். இந்த சூழல்கள் எல்லாம் நம்மளை எப்படி பாதிக்குது? நிஜ உலகத்தோட பிரச்சனைகளை உளவியல் எப்படி விளக்குதுன்னு இந்த கேள்வி நம்மளை யோசிக்க வைக்குது. இப்போ நாம பார்க்க போறது சைக்காலஜி தியரி எல்லாம் நிஜ உலகத்துல எப்படி யூஸ் ஆகுதுன்னு தான். சமூகம், கல்வி, வேலை, சட்டம், விளையாட்டு, ஏன் நம்ம சுற்றுச்சூழல் வரைக்கும் இதோட தாக்கம் எப்படி இருக்குன்னு ஆராய போறோம். இந்த ஸ்லைடு உளவியலோட பரந்த தாக்கத்தை சூப்பரா காட்டுது. பாருங்க, சமூகத்துல நாம எப்படி நடந்துக்கிறோம்னு ஆரம்பிச்சு கிளாஸ் ரூம்ல எப்படி நல்லா படிக்கிறது வரைக்கும் உளவியல் உதவுது. அது மட்டும் இல்ல, ஆபீஸ்ல உற்பத்தி திறனை அதிகப்படுத்தவும், சட்ட அமைப்புல நீதியை நிலைநாட்டவும், விளையாட்டு வீரர்களோட திறமையை மேம்படுத்தவும், ஏன் நாம வாழ்ற சுற்றுச்சூழல் நம்மளை எப்படி பாதிக்குதுன்னு புரிஞ்சுக்கவும் இது உதவுது. சுருக்கமா சொன்னா, உளவியல் எல்லா இடத்துலயும் இருக்கு. சரி, நம்ம பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இப்போ நாம பார்த்த இந்த அலகலகு கிளைகள் எல்லாம் எப்படி ஒன்னு சேர்ந்து ஒரு முழுமையான பார்வையை நமக்கு கொடுக்குதுன்னு பார்க்கலாம். நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். உளவியல்ங்கிறது ஒரே ஒரு விஷயம் இல்ல. அது ஒரு பெரிய ஜிக்ஸா பசில் மாதிரி. ஒவ்வொரு கிளையும் அந்த பசிலோட ஒரு துண்டு. மூளைய பத்தின ஆய்வு மனநல சிகிச்சைக்கு உதவுது. சமூக நடத்தைய பத்தின ஆய்வு நல்ல ஆபீஸ்களை உருவாக்குது. இந்த எல்லா துண்டுகளும் ஒன்னு சேரும்போது தான் மனித அனுபவம்ங்கிற முழு படமும் நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த எல்லாத்தோட அல்டிமேட் கோல் என்ன? இந்த வாக்கியம் அது ரொம்ப தெளிவா சொல்லுது. இதோட நோக்கம் நம்மளை பத்தி நாமளே புரிஞ்சுக்கிறது, நம்ம நடத்தைய கணிக்கிறது, அப்புறம் மிக முக்கியமா நம்ம வாழ்க்கைய இன்னும் மேம்படுத்துறது. இது வெறும் புத்தக படிப்பு இல்ல, நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கருவி. இந்த விளக்கத்தோட இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனையை தூண்டும் கேள்வி. டெக்னாலஜி, சமூக மாற்றங்கள், உலகளாவிய சவால்கள்னு இத்தனை விஷயங்களுக்கு நடுவுல எந்த உளவியல் துறை எதிர்காலத்துல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். பார்த்ததற்கு நன்றி.